மீனாட்சி பாரு, உன்னோட கண்ணு அழகு, உன் கண்ணகி அவதார லீலை இதெல்லாம் சொன்னேன்னு நான் சொன்னேன்னு சொல்கிறத விட நீ தான் என்னை சொல்ல வைக்கிற மீனாட்சி. என் கண்ணழகி மீனாட்சி, நீ புத்தியில் தெரிய வைத்து தமிழ் என்னும் மொழியில் வார்த்தையை தந்து அதை யோசிக்க, பேச, எழுத வடிவம் தர்றியே. காற்றுக்கு வடிவம் கொடு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, இப்போ என் வாயிலிருந்து தமிழ் வார்த்தை வருது. எத்தனையோ பாஷை இருக்குது லோகத்தில், ஆனால் இப்போ இதெல்லாம் நான் உள்ள உணர வைக்கிறதுக்கு பாஷை இல்லை, ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாஷை வார்த்தை தேவைப்படுறது. அது என்னோடய மாத்ரு பாஷையாக இருக்கலாம், இல்லை நான் இந்த தேசத்தில் இருக்கிற பாரத தேசத்தின் ராஷ்டிர பாஷையாக இருக்கலாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பாஷையாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், இந்த மாதிரி எத்தனையோ பாஷைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு உள்ள நீ கொடுத்துருக்கிற உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு உபயோகப்படுற பாஷை தமிழ். அப்போ அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆவியாக வெளியில் வருதே, அதுக்கு எப்படி உருவம் தர்றது? அதுக்கு உருவம் தந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்தப்போ அதையும் நீயே காட்டிட்ட. தமிழன்னை அப்படிங்கிற அந்த உருவம் இப்போ கூட மதுரையில் இருக்கே, அந்த தமிழன்னையின் உருவமும் நீ தான் மீனாட்சி. அதை எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழன்னையின் வடிவில் இருக்கும் மீனாட்சியே உனக்கு உருவம் கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் உடனே எனக்கு ஒரு ஆசை வருது, உனக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ உனக்கு அலங்காரம் பண்ண ஆசையாக இருக்கா? அவளும் அவனும் கிளியும் பார்ட் 1 பார்ட் 2லெல்லாம் நிறைய அலங்காரம், புடவை, நகை, பூவு எல்லாம் சொன்னேனே, அந்த மாதிரி இப்போ இந்த தமிழெண்ணை உருவத்தில் இருக்கிற உனக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்தால், அடுத்த நிமிஷமே எனக்கு இன்னொன்று தெரியுது. ஒவ்வொரு எழுத்துக்கும் வடிவம் தந்த அருளி இருக்கும் தமிழெண்ணையே 5 காப்பியங்களே நகைகளாகவே போட்டிருக்கியே. ஆல்ரெடி நீ நகையை போட்டுருக்க, அதுக்கு மேலே நான் எவ்வளவு வைர வைடூரியத்தை போட்டாலும் அது எடுபடாது. அப்படி என்ன 5 நகைகள்னு கேட்குறியா? நீ ஒரு அறிவுச்சுடர். தமிழெண்ணெய் அப்படிங்கிற உருவத்தில் இருக்கிற நீ ஒரு அறிவுச்சுடர். ஒரு தீப ஒளி ஏற்றினா அந்த தீப ஒளியினுடைய சுடர் எப்படி இருக்குமோ, ஒரு சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட உருவம் நீ. எப்படி நகை போடுறது? எடுபடுமா? சரி, அந்த 5 நகை என்னன்னு கேட்குறியா? காது குண்டலங்கள் குண்டலகேசி, கை வளையல்கள் வளையாபதி, மார்பின் ஹாரம் சீவக சிந்தாமணி, இடுப்பின் ஒட்டியானம் மணிமேகலை, கால் சிலம்புகள் சிலப்பதிகாரம். இப்பேற்பட்ட தமிழன்னைக்கு மகுடத்தில் சூடாமணியும் கையில் திருக்குறளும் கூட இருக்கான். உன்னை வாழ்த்தி பாடத்தான் தமிழ்தாய் வாழ்த்து, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் அப்படின்னு திரு மனோன்மணியம் சுந்தரனார் இருக்காரே, அவர் எழுதினாராம். தமிழ் எனும் தெய்வத்துக்கு வணக்கம் அப்படின்னு இத்தனை வருஷமாக ஸ்கூல் போக ஆரம்பித்த காலத்திலேருந்து பாடுறேன். ஆனால் எனக்கு அர்த்தமே அதுக்கு முழுசாக தெரியாமல் இப்போ தான் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. நீராறும் கடல் உடுத்த பாட்டுக்கு என்ன புரிய வச்சிருக்கியோ அதை இப்போ சுருக்கமாக சொல்லவா? அந்த நீராறும் கடல் உடுத்தனுடைய அர்த்தம், நீர் நிரம்பிய கடலை ஆடையாக அணிந்த நிலம் பூமி எனும் பெண். அந்த பெண்ணுக்கு அழகுமிளிரும் முகமாக வதனமாக இந்திய கண்டம், அதன் தென் திசையில் இருக்கும் நல்ல திருநாடு உனக்கு பொருத்தமான பிறை மாதிரியான நெற்றி. அந்த நெற்றியின் திலகமாகவும் அத்திலகத்தில் இருந்து வரும் வாசனை மாதிரி எல்லா திசையிலும் புகழ் பரவி பெருமை விளங்கும் தமிழ் பெண்ணே, இப்பவும் இளமையாக இருக்கும் உன் திறமையை வியந்து எண்ணி என் செயல்களை மறந்து உன்னை வாழ்த்துவோமே அப்படின்னு பாடியிருக்கார். இந்த நேரத்தில் எனக்கு இன்னொன்று சொல்ல தோணுது. பாரத தாய்க்கு உருவம் தந்தாள் எப்படி இருக்குன்னா, அவள் கிரீடம் ஹிமாலயம், காஷ்மீரம் அவள் சிந்தூர திலகம், நதிகள் அவள் சரீர ரத்தம், இப்படியே சொல்லிட்டு போகலாம். அவளும் அவனும் கிளியும் 1ல எழுதின மாதிரி அவள் பாதார விந்த சரணங்கள் தமிழ்நாடு. தாயின் திருவடியில் கிடப்பது, சதா சர்வ காலமும் வணங்குவது இவ்வளவு பாக்கியம். அப்படி ஒரு பாக்கியமாக எனக்கு இந்த ஜென்மத்தில் பிறப்பு தமிழ்நாட்டில் தந்திருக்கியே. அதுவும் தெய்வமே இறங்கி
சங்கம் அமைத்து கொடுத்த தமிழ் அப்படின்னு இந்த தமிழ் மொழிக்கு ஒரு அழியா புகழ் உண்டு. இதுவும் மதுரையில் தானே நடந்தது. அப்படிப்பட்ட ஊரில் எங்கேயோ இருந்த என்னை இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு வரல நீ மீனாட்சி, இழுத்துட்டு வந்திருக்க. எந்த சூழ்நிலையில் என்ன நீங்கள் கொண்டு வந்த இழுத்துட்டு வந்த எனக்கு தெரியும். இங்கே உட்கார வச்சு இதையெல்லாம் புத்தி எனும் பாத்திரத்தில் போட்டு பேச எழுத செய்கிறியே தமிழன்னையே, பாரத தாயே, கண்ணழகியே, கண்ணகியே, என் மீனாம்பாளே.